பெற்றோர்களால் ஈன்று எடுக்கப்படுபவர்கள்தான் பிள்ளைகள் ஆவர். பிள்ளைகளின் கடமை பெற்றோர்களை பாதுகாப்பதுதான். மாப்பிள்ளை என்பவர் மகளை பாதுகாப்பவர். சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய சில உயிரினங்களை நம் முன்னோர்கள் பிள்ளைகளாக பாவித்து அன்பு செலுத்தி அதை பாதுகாத்து வந்தனர். மரங்களின் ஒருவரை பிள்ளையாக பாவித்தனர். அவர்தான் நம் தென்னம்பிள்ளை. தன் வாழ்நாளில் 4000 முதல் 15000 வரை தேங்காயை தரவல்லது. இதன் அனைத்து பாகங்களும் மனித குலத்திற்கு பெரிதும் பயன்படுகின்றன. உணவாகவும் மருத்துவத்திற்காகவும் இது பெரிதும் பயன்பட்டு வருகிறது. அதனால்தான் இதை கற்பக விருட்சம் என்று பெரியோர்கள் அழைத்து வந்தனர். குறிப்பாக சுற்றுச்சூழலில் மணல் அரிப்பை தடுக்க வல்லது இந்த தென்னை மரங்கள். மணல் அரிப்பை தடுப்பதற்காக கடல் ஓரங்களில் இதை அதிகம் நாம் பயன்படுத்தி வருகின்றோம். அடுத்ததாக பறவைகளில் ஒருவரை நம் முன்னோர்கள் பிள்ளையாக தேர்ந்தெடுத்தனர். அவர்தான் நம் கிளிப்பிள்ளை. பறவைகளில் மிகவும் புத்திசாலித்தனமானது இந்த கிளியாகும். மனிதர்களின் குரல்களை கேட்டு அதே போல் ஒலி எழுப்பக்கூடிய தன்மை அதற்கு உண்டு. விதைகளை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு சென்று மரம் பரவுவதற்கு மிகவும் காரணமாக இருக்கின்றது இந்த கிளிப்பிள்ளை. விலங்குகளில் ஒருவரை பிள்ளையாக தேர்வு செய்தனர். அவர்தான் நம் கீரிப்பிள்ளை. விவசாயத்திற்கு நன்மை பயக்கும் வகையில் பூச்சி பள்ளிகளை கட்டுப்படுத்தும் ஆற்றல் கொண்டது இது. ஒரு பகுதியில் கீரிப்பிள்ளை இருந்தால் அவ்விடம் சீரான ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் அமைப்பை கொண்டதாக இருப்பதாக முன்னோர்கள் அறிந்தனர். முன்னோர்கள் இதை காண்பதால் செல்வம், அதிர்ஷ்டம், நல்வாழ்வு ஆகியவை உண்டாகும் என நம்பினர். மரங்களில் வாழும் உயிரினங்களில் ஒருவரை பிள்ளையாக தேர்ந்தெடுத்தனர். அவர்தான் நம் அணிப்பிள்ளையாகும். குட்டிகளை ஈன்ற தாயணில் இறந்துவிட்டால் மற்ற அணில்கள் அனாதையாக இருக்கும் குட்டிகளை தத்தெடுத்து பாதுகாக்கும் தன்மை இந்த அணிலுக்கு உண்டு. விதைகளை மண்ணில் புதைத்து சேமித்து வைக்கும் பழக்கம் இந்த அணில்களுக்கு உண்டு. ஆனால் புதைத்த இடத்தை சில நேரங்களில் மறந்துவிடும். அதனால் மறந்த இடங்களில் இருந்த விதைகள் முளைத்து அதிக மரங்கள் உருவாகும். அதனால் இயற்கையின் தோட்டக்காரன் என்ற பெயர் இந்த அணிலுக்கு உண்டு. பூச்சி இனங்களின் ஒருவரை பிள்ளையாக தேர்ந்தெடுத்தனர். அவர்தான் குளவிப்பிள்ளை. பயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளை வேட்டையாடி கொல்லும் தன்மை கொண்டது. இவரை சுற்றுச்சூழலின் நண்பன் என்று அழைத்தனர். இவைகள் முட்டையிட்டு குஞ்சு பொரித்து வாழக்கூடிய தன்மையை கொண்டது. முட்டையிட்டு குஞ்சு பொரிக்க நம் வீட்டில் ஏதேனும் ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்தால் அதை பாதுகாத்து வந்தனர் நம்முடைய முன்னோர்கள். குளவிப்பிள்ளை ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் சீக்கிரம் குழந்தை பேறு நடைபெறும் என்று நம்பினர். பூச்சிகளில் ஒருவரை பிள்ளையாக நம்முடைய முன்னோர்கள் தேர்ந்தெடுத்தனர். அதாவது பிள்ளை பூச்சி அல்லது நீர்ப்பூச்சி என்று சொல்லக்கூடிய அந்த பூச்சியையும் பிள்ளையாக தேர்ந்தெடுத்தனர். நிலத்தில் துளையிட்டு வாழும் தன்மையை கொண்டது. எனவே நிலத்தின் கடினத்தன்மை நீங்கி தாவரங்களின் வேர்கள் நன்கு பரவுவதற்கு இது உதவுகிறது. மழை நேரங்களில் நிலத்திற்குள் நீர் சென்று நிலத்தடி நீர்மட்டம் உயர காரணமாக இருப்பது இந்த நீர்ப்பிள்ளை. அதனால்தான் நம்முடைய குழந்தைகளை இந்த நீர்ப்பிள்ளையை கொல்லக்கூடாது என்று நம்முடைய முன்னோர்கள் அறிவுரை செலுத்தினர். இப்படி இருக்கின்ற இந்த 6 பேரும் ஒவ்வொரு நபருக்கும் குழந்தையாக இருக்கின்றனர். நம் முன்னோர் வழியில் செல்வோம், சுற்றுச்சூழலை பேணி காப்போம்.